ஹரே கிருஷ்ணா. 6ஆம் காண்டம் 7வது அத்தியாயத்தினுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு நம்ம 8வது அத்தியாயத்திற்கு போகலாம். இந்திரன் தேவகுரு பிரகஸ்பதியை அவமதித்தல். முதல் கேள்வி, 6ஆம் காண்டம் 7வது அத்தியாயம் எதை பற்றி கூறுகிறது? பிரகஸ்பதி தேவர்களால் அவமதிக்கப்பட்டதையும் அவர்களை கைவிட்டதால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதையும் பிரம்மதேவரின் உத்தரவுப்படி தேவர்கள் தங்களுடைய யாகத்தை தொடர்வதற்கு விஸ்வரூபத்தை தங்களது புரோகிதராக ஏற்றுக்கொண்டதையும் இந்த 7வது அத்தியாயம் விவரிக்கிறது. நான் பேசுறது கேக்குதா பக்தர்களுக்கு? கேக்குது கேக்குது மாதா, கேக்குது. ஹரே கிருஷ்ணா. கேக்குது மாதாஜி. கேக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மாதாஜி. கேக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. ஓ ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க போகலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, இப்ப பேசுங்க. கிருஷ்ணா கேக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கேக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கேக்குது மாதாஜி. நம்ம பேசுறது அவங்களுக்கு கேக்குது இல்ல போல. ஹரே கிருஷ்ணா, யாராவது பேசுங்க. ஹரே கிருஷ்ணா. கேக்குது மாதாஜி, பேசுறது கேக்குது. நாங்க பேசுறது கேக்குது. இப்ப நான் அந்த டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் ஸ்பீக்கரை. ஒரே நிமிஷம். நீங்க பேசுறது கேக்குது. ஸ்பீக்கரை கொஞ்சம். முதல் கேள்விக்கு யாராவது பதில் சொல்றீங்களா? பிரகஸ்பதி தேவர்களால் அவமதிக்கப்பட்டதையும் அவர்களை கைவிட்டதால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதையும் பிரம்மதேவரின் உத்தரவுப்படி தேவர்கள் தங்களுடைய யாகத்தை தொடர்வதற்கு விஸ்வரூபரை தங்களது புரோகிதராக ஏற்றுக்கொண்டதையும் இந்த 7வது அத்தியாயம் விவரிக்கிறது. ரொம்ப நல்லா சொன்னீங்க மாதாஜி, நன்றி. அடுத்த கேள்வி, பாதராயணர் என்ற பெயர் யாரை குறிக்கும்? சுகதேவ் கோஸ்வாமியை. சரியா சொன்னீங்க. 3வது கேள்வி, ஏன் பெரிய செல்வந்தர்கள் இழிவடைகின்றனர்? சில சமயம் தேவேந்திரனை போன்ற இயற்கை சட்டங்கள் மிகப்பெரிய. அதை சொல்லுங்க மாதா. இல்ல பிரபு, நீங்க சொல்லுங்க. அதை சொல்லுங்க. அடுத்த क्वेश्चन நான் சொல்ல, நீங்க சொல்லுங்க. இயற்கை சட்டங்களுக்கு ஏற்ப மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கும் ஒருவன் இழிவடைந்தவன் ஆகிறான். தனிப்பட்ட முறையிலும் மொத்தமாகவும் இதுவே உண்மை. பொதுவா பாத்தீங்கன்னா இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, பௌதிக செல்வத்தின் காரணத்தினால் ஆன்மீக அறிவை பெறாமல் யாருக்கு நிறைய பௌதிகம் இருக்கோ, செல்வம் நிறைய இருக்கோ, அவங்க பொதுவாகவே மாதுவிற்கும் அடிமை ஆகிறதுனால இழிவடைகிறார்கள். ஏன்னா பணம் நிறைய இருந்தா எதை ஒன்னா சாதிச்சுக்கலாம் இல்லையா, எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிக்கலான்ற ஒரு அகங்காரம் இருக்கும். அதனால பெரும்பான்மையான செல்வந்தர்கள் இழிவடைகின்றனர். 4 தர மக்களை பற்றி கூறி 5ஆம் தர மக்களாக யாரை கருத வேண்டும் என்று ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார்? ஆலோசகர்களாக செயற்படுவதற்கு சீரிய முதல் தர மனிதர்களும், நிர்வாகிகளாக செயற்படுவதற்கு 2ஆம் தர மனிதர்களும், உணவு உற்பத்தி செய்வதற்கு பசுக்களை பாதுகாப்பதற்கு 3ஆம் தர மனிதர்களும், சமுதாயத்தில் 3 உயர் பிரிவினரும், சேவை செய்யும் 4ஆம் தர மனிதர்களும் சமுதாயத்தில் ஏற்படுத்தப்படுகிறது அவசியமாகும். சமுதாயத்தில் வர்ணாசிரம அமைப்பு முறையை பின்பற்றாத ஒருவன் 5ஆம் தர மனிதனாக கருதப்பட வேண்டும்.
முதல் தர மனிதன் பிராமணன், 2வது தரம் வந்து சத்திரியன், 3வது வந்து வைசியன், 4வது சூத்ரன், 5ஆம் தரம் இருக்கிறதுல கீழே இருக்கிறவங்க வர்ணாசிரமத்தை கடைபிடிக்காதவர்கள். இப்போ உலகத்துல எல்லாருமே வர்ணாசிரமத்தை கடைபிடிக்காதவர்கள் தான் இருக்கிறாங்க. நல்லது. அடுத்த கேள்வி, தர்மம் தே ந பரம் விது, பொருள் கூறுக. ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது, இத்தகைய ஒரு சமுதாயம் வாழ்வில் லட்சியத்தையும் உயர்ந்த சமய கோட்பாடுகளையும் அறிந்திராத ஒரு சமுதாயமாகும். தர்மம் பரம் விது. எந்த சமுதாயம் வந்து வாழ்வின் உயர்ந்த குறிக்கோளை அறியலையோ அவர்களை இந்த ஸ்லோகம் வந்து சொல்லுது. அடுத்தது, யார் தற்கொலை செய்பவனுக்கு ஒப்பிடப்படுகிறான்? கப்பல் ஒரு தலைவனை போல் செயற்பட்டு ஒரு ஆன்மீக குருவினால் வழிநடத்தப்படும் போது அந்த படகுனால் சமுத்திரத்தை மிக சுலபமாக கடந்து வேத ஞானம் எனப்படும் அனுகூலமான காற்று படகை கடலை கடப்பதற்கு உதவி பண்ணும். அறியாமை என்கிற கடலை கடப்பதற்கான இந்த வசதிகள் எல்லாம் தனக்கு நன்கு பயன்படுத்தி கொள்ளாதவன் தற்கொலை செய்து கொள்பவன் ஆவான். அந்த அறியாமை என்றது கடலோட ஒப்பிடப்படுகிறது. இந்த அறியாமை கடலை நம்ம கடக்கணும்னா நமக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலை நடத்தி செல்வது நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து கப்பல் தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக குரு. நமக்கு வந்து சாதகமான காற்றுன்றது வந்து வேத ஞானம், சாஸ்திரங்கள். இதையெல்லாம் ஒருத்தன் பயன்படுத்திக்கலன்னா அவன் வந்து உயிரோடு இருந்தாலும் தற்கொலை செய்து கொண்டவனுக்கு சமமாவான். அடுத்து, அரசியல் தந்திரம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? அரசியல் தந்திரம் கல்லாலான ஒரு படகுக்கு ஒப்பிடப்படுகிறது. இப்ப கல் படகுல போனோம்னா காப்பாற்றப்படுவோமா? படமாட்டோம். நல்லது. அடுத்த கேள்வி, ஆன்மீக குருவிடம் ஏன் நிசடராக நடந்து கொள்ள வேண்டும்? யச பிரசாதாத் பகவத் பிரசாதோ யச பிரசாதான் நகதி கிதோபி. ஆன்மீக குருவின் கருணையினால் ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணவின் அருளாசியை பெறுகிறான். ஆன்மீக குருவின் கருணை இல்லாமல் ஒருவனால் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியாது. ஒரு சிறுடன் தனது ஆன்மீக குருவுடன் ஒருபோதும் கபடம் உள்ளவனாகவோ அல்லது உண்மையற்றவனாக நடந்து கொள்ளக்கூடாது. ஆன்மீக குருவானவர் ஆச்சாரியார் என்று அழைக்கப்படுகிறார். நிசடராக அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? வஞ்சகமற்றவராக இருக்க வேண்டும். எந்த ஒரு வஞ்சமும் வச்சு கூடாது. குரு கிட்ட, ஆன்மீக குரு கிட்ட எந்த ஒரு வஞ்சம் வைக்க கூடாது. ஆன்மீக குரு இல்லாம ஒருவரால் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியாது. எந்த சமயத்திலும் ஒருவன் ஆச்சாரியனை அவமதிக்க கூடாது. ஆச்சாரியனை, ஒரு சாதாரண ஆன்மீக குருவை ஒரு சாதாரண மனிதனாக கருதக்கூடாது. நன்றி. அடுத்த கேள்வி, நெருங்கிய பழக்கம் அலட்சியத்திற்கு காரணமாகிறது, விளக்கவும். இத்தகைய சூழ்நிலையிலும் தன் குருவை ஒருவன் அவமதிக்க கூடாது என்பதை பிரம்மதேவன் தேவர்களுக்கு உணர்த்த விரும்பினார். பிரகஸ்பதி தேவர்களின் அவையில் பிரவேசித்த பொழுது இந்திரன் முதலான தேவர்கள் அவரை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. தினந்தோறும் அவர் அங்கு வந்து செல்வதால் அவருக்கு விசேஷ மரியாதை காட்ட அவசியம் இல்லை என்று எண்ணினர். எனவே ஒருவனது நெருங்கிய உறவு வந்து அலட்சியத்துக்கு காரணமாய் இருக்கின்றது. நன்றி, சரியா சொன்னீங்க. தேவர்கள் தோல்வி அடைந்ததன் காரணம் யாது? ஆன்மீக குருவிடம் குற்றம் புரிந்ததே காரணம். ஆன்மீக குருவை அவமதித்ததுதான் அவங்க வந்து தோல்வி அடைந்ததுக்கு காரணம். நன்றி மாதாஜி. வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்பும் ஒருவன் எந்த சாஸ்திர விதியை நினைவில் கொள்ள வேண்டும்? குருவின் கருணை. மூகம் கரோதி பாசாலம் பங்கும் லங்யதே யத் கிருபா தன் அகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரணம். குருவின் கருணையினால் ஒருவன் ஊமையை கூட மிக சிறந்தவனாக பேச்சாளனாக ஆக்க முடியும். ஒரு மூடன் கூட மலையை கடக்க முடியும். எனவே
பிரம்மதேவரால் அறிவுறுத்தப்படுவது படி வாழ்வின் வெற்றியை விரும்பும் ஒருவன் சாஸ்திர விதிகளை கடைபிடிக்க வேண்டும், வைத்திருக்க வேண்டும். நன்றி, நல்லா சொன்னீங்க. உலகம் முழுவதும் ஒழுங்கின்மை ஏற்படுவதற்கு காரணம் யாது? தற்போது உலகம் முழுவதும் உள்ள அரசாங்கங்கள் பிராமணர்களிடமும் பசுக்களிடமும் கோவிந்தனிடமும் எந்த மரியாதையையும் காட்டுவதில்லை. இதன் காரணமாக உலகம் முழுவதும் ஒழுங்கின்மை ஏற்படுகிறது. எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சிருக்கலாம். இப்ப பிரச்சனைகள்லாம் அதிகமாவதுக்கு காரணம் பசுக்களையும் பகவானையும் சரியாக நடத்துவதில்லை, அதனாலதான். அடுத்த கேள்வி, பிரம்மதேவர் தேவர்களுக்கு கூறிய முக்கிய அறிவுரை யாது? ஸ்பஷ்டாவின் மகனான விஸ்வரூபர் அசுரர்களின் நலனிலேயே எப்பொழுதும் நாட்டமுடையவர் என்றாலும் அவரையே தங்களுடைய குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரம்மதேவர் தேவர்களுக்கு அறிவுரை கூறினார். இப்ப ஒரு பூடகமா பிரம்மதேவர் அவங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்திருக்கிறார். ஆனா இதையும் தேவர்கள் மறந்துடுவாங்க. அதுக்குதான் இந்த கேள்வியை கேட்டது. எப்பவுமே மூத்த பக்தர்கள், நம்மை வழிகாட்டும் ஆன்மீகவாதிகள் சில நுணுக்கமான விஷயங்களை சொல்லுவாங்க. நாம அதை அலட்சியமா விட்டுருவோம். அதை அலட்சியமா விடும்போது நம்ம ஏமாந்து போயிடுவோம். மீண்டும் இந்திரன் ஒரு தவறு செய்ய போகிறார். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆத்மவத் சர்வபூதேஷு பொருள் கூறவும். சாணக்கிய பண்டிதரின் நீதி நெறிகளுக்கேற்ப ஒருவன் அனைத்து ஜீவராசிகளையும் தனக்கு சமமான நிலையில் இருப்பதாகவே பாவிக்க வேண்டும். அதாவது எவரையும் தாழ்ந்தவராக கருதி அலட்சியப்படுத்த கூடாது என்பதுதான் இதன் பொருளாகும். எல்லாருடைய இதயத்திலயும் பகவான் இருக்கிறார். அந்த எண்ணத்தோட யாருகிட்டயுமே பழகணும். விருத்தத்துவம் வயசாவினா பொருள் கூறவும். வயதில் மூத்தவராக இல்லாமலேயே ஒருவர் அந்தஸ்தில் உயர்ந்தவராக இருக்கக்கூடும். ஒருவர் வயதில் மூத்தவராக இல்லை என்றாலும் அவர் அறிவில் மூத்தவராக இருப்பவரானால் மேலானவர் என்ற அந்தஸ்தை பெறுகின்றார். நம்ம விட வயசுல சின்னவங்களா இருக்கலாம் யாராவது, ஆனா அவங்க ஆன்மீக அறிவில உயர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களிடம் இருந்து நம்ம ஆன்மீக அறிவை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி, நீசா தபி உத்தமம் பொருள் கூறவும். ஒருவன் தாழ்ந்த சமூக பிரிவில் உள்ள ஒருவரிடம் இருந்து கல்வி கற்றுக் கொள்ளலாம் என்று சாணக்கிய பண்டிதர் கூறுகிறார். தாழ்ந்த குலத்துல இருந்தாலும் ஆன்மீகத்துல முன்னேறிட்டாங்கன்னா அவங்க சிறந்த வைஷ்ணவர்களாக நம்ம கொள்ளலாம். நன்றி. அடுத்த கேள்வி, கற்றறிந்த பிராமணர்கள் ஏன் புரோகித தொழிலை ஏற்பதில்லை? ஆன்மீக குருவின் பதவியை ஏற்பவர் யாருக்காக யாகம் நடத்தப்படுகிறதோ அந்த எஜமானின் பாவ விளைவுகளை எல்லாம் போக்கிவிடுகிறார். இவ்விதமாக புரோகிதரால் அல்லது ஆன்மீக குருவால் ஏற்கனவே செய்யப்பட்ட புண்ணிய செயல்களின் பலன்கள் குறைந்து விடுகின்றன. ஆகவே புரோகித தொழிலானது கற்றறிந்த பிராமணர்களால் ஏற்கப்படுவதில்லை. நல்லா சொன்னீங்க. மாதாஜி, இதுல ஒரு சந்தேகம் மாதாஜி, எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் இது மாதிரி தெரிஞ்சுக்கிறேன். இப்ப புரோகிதர்கள் இப்ப யஜ்ஞம் பண்றாங்க, நம்மளுக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்றாங்க. அப்ப நம்ம கர்மத்தை அவங்க ஏத்துக்கிறாங்களா? எப்படி மாதாஜி இது புரிஞ்சுக்கிறது? ஆமா, இப்ப ஒரு வீட்டுல சுதர்ஷன ஹோமம் பண்றாங்க, ஒரு வீட்டுல தன்வந்திரி ஹோமம் பண்றாங்க, ஒரு வீட்டுல கிரக பிரவேசம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஈம கிரியை பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் புரோகிதர்களுடைய வேலை. அப்படி செய்யும் போது அவர்களுடைய கர்மங்கள் அவரை தாக்கும். எப்படின்னா அவங்க அந்த விலை பிக்ஸ் பண்றாங்க பாருங்க. கல்யாணமா 10,000, கிரக பிரவேசமா 20,000, காது குத்துறதா, சீமந்தமா, இந்த மாதிரிலாம் விலை பேசுறாங்க. ஒரு பிராமணன்ற விலை பேசக்கூடாது தங்களுடைய தொழிலை. அப்படி அவங்க பணம் கையை நீட்டி வாங்கிட்டாங்க, பணத்துக்காக தான் செய்யறாங்க அப்படின்னும் போது கர்மாவும் கூட சேர்ந்து போயிடும். அதுக்குதான் புரோகிதமே பண்றதில்ல. சரி, சில பேர் புரோகிதம் பண்ணுவாங்க, மக்களுக்கு இது தேவை, அது பண்ணுவாங்க. ஆனா அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க, எவ்வளவு அது அப்படின்றதுல கவலையே பட மாட்டாங்க. கொடுக்குற பணத்தை கூட முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வுல செலவு பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆபத்து கிடையாது. புரியுது மாதாஜி. பணம் வாங்க கூடாது, புரோகிதம் பண்ணலாம். ஆனா நம்ம பணம் வாங்காம அவங்க குடுக்கறது எல்லாம் முழுக்க கிருஷ்ண உணர்வுல உபயோகப்படுத்தணும். நம்ம அது இல்லைன்னா அதுல போவே கூடாது, வேண்டாம். அதுக்குதான் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அப்படி இருக்க முடியாதுல்ல.
ஆமா மாதாஜி. ஆனா இப்ப அவங்களுக்கே மாதாஜி அப்ப அவங்களுக்கு ராஜாக்கள் புரோகிதர்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க எப்படி வாழ்க்கைய நடத்துவாங்க? அவங்களுக்கு குடும்பம் எல்லாம் இருக்கும் தானே மாதாஜி? பிராமணர்கள் பொதுவா ரொம்பவே இந்த இந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த நெல் அறுவடை செய்யற இடத்துல போயிட்டு மிச்சம் மீதி அரிசி எடுத்துன்னு வந்துதான் அவங்க வாழ்வாங்களாம். பொதுவாவே பிராமணர்கள் ஏழையா தான் இருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல எப்ப மன்னராட்சி இருந்ததோ அப்பெல்லாம் மன்னர்கள் நல்லா வச்சிருந்தாங்க பிராமணர்களை. ஒரு குறையும் இல்லாம வச்சிருந்தாங்க. பிராமணர்களை திருப்தியா தேவையானது ஒரு வாழ்வாதாரத்திற்கு தேவையான விஷயங்கள், பால், தானியம், பழங்கள் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப எதுவுமே அந்த மாதிரி வேத கலாச்சாரத்தின்படி எதுவுமே நடக்கல. அதனால பிராமணர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்பவே இதுக்கு ரொம்ப பிசினஸ் ஆகிட்டாங்க. இத நீங்க பார்த்திருப்பீங்க. திருமணமா இவ்வளவு பணம்னு கேட்டுறாங்க, கிரகப்பிரவேசம், திருமணம் இதுக்கெல்லாம். ஆனா நம்ம சில இஸ்கான் பக்தர்கள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் விலை பேசுறது கிடையாது. நீங்க எவ்வளவு தந்தாலும் சரி அப்படின்னு. இது தெரிஞ்சுதானே அவங்க செய்யறாங்க மாதாஜி? அவங்க செய்யணும் தெரிஞ்சே செய்யறாங்களா? தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வேதம் படிச்சிருக்கிறாங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் பிரபுபாதர் இங்க சொல்லிட்டாரு பாருங்க, கற்றறிந்த அறிவுள்ள அப்படின்ட்டார். புரோகித தொழிலை ஏற்பதில்லை. ஒரு உண்மையான பிராமணன் நம்ம பகவானிடம் பகவானை எப்படி திருப்தி பண்றது, மற்றவர்களுக்கு மற்றவர்களை பகவானிடம் எப்படி கொண்டு செல்வதுன்ற 2 நோக்கத்துலதான் செயல்படணும். அப்படி அவன் செயல்படாத பட்சத்துல அவன் பிராமண தன்மையிலிருந்தே கீழே இறங்குற மாதிரி தான் அர்த்தம். மாதாஜி இப்போ அந்த புரோகிதத்துல இப்போ இன்னொருத்தர் வீட்டுல யக்ஞத்துக்கு இது கூப்பிடுறாங்க அப்படின்னா அது கிருஷ்ண உணர்வுக்காக இருக்காது இல்ல மாதாஜி? இது ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஆஸ்பெக்டுக்காக கூப்பிடுவாங்க. அப்பெல்லாம் போக கூடாதா பிராமணர்கள்? அப்படிலாம் இல்ல, வைஷ்ணவர்கள் தான் அப்படி இருப்பாங்க. அங்க போயிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணோம், இப்படியே எவ்வளவு நாள் இருக்க போறீங்க அப்படின்ட்டு. அவங்க அத ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு பிரச்சாரம் செய்யலாம். நன்றி மாதாஜி. சிலோஞ்சன தொழில் பற்றி கூறுக, அதுதான் இப்ப பேசுறது நம்ம. பௌதிக உடைமைகள் இல்லாத உண்மையான பிராமணன் சிலோஞ்சன தொழிலை ஏற்று தன் வாழ்வை நடத்துகிறான். அதாவது அறுவடைக்கு பின் வயலில் சிதற கிடக்கும் தானியங்களையும் மொத்த வியாபார சந்தையில் சிதற கிடக்கும் தானியங்களையும் சேகரித்து அவன் தன் வாழ்வை நடத்துகிறான். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அடுத்த கேள்வி, வரையறுக்கவும். சமாதி புரோகித. சமாதி என்பது மாறாத மனநிலையை முழுமையாக ஆழ்ந்திருப்பதை குறிக்கின்றது. புரோகித என்ற சொல் புரோகிதனானவர் குடும்பத்தின் நலன் விரும்பி என்பதை குறிக்கின்றது. புற என்ற சொல்லின் மற்றொரு பொருள் முதல் என்பதாகும். ஒரு புரோகிதனின் முதல் கடமையானது அவரது சீடர்கள் ஆன்மீக நன்மைகளையும் பௌதிக நன்மைகளையும் பெறும்படி பார்த்துக் கொள்வது. சரியா சொன்னீங்க மாதாஜி. அடுத்தது, விஷ்ணு ஜுவரம் சிவஜுவரம் என்றால் என்ன? சிவஜுவரம் என்றால் சிவமந்திரம் சிவஜுவரம் என்றும் விஷ்ணு ஜுவரம் என்றும் சிவர் அழைக்கப்படுகிறது. விஷ்ணு ஜுவரம்ன்றது விஷ்ணு மந்திரம், பாதுகாப்பு கவச்சம். அது சிவஜுவரம்ன்றது யுத்தங்கள்ல பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் இதெல்லாம். நன்றி. சுரத்விஷாம் என்ற சொல் யாரை குறிக்கிறது? நாத்திகர்களை குறிக்கிறது. தேவர்களுடைய பகைவர்கள். படிக்கிற பக்தர்கள் யார் யார் இருக்கிறாங்க? ஹரே கிருஷ்ணா. அடுத்த அத்தியாயம் போலாம். ஹரே கிருஷ்ணா.